தான் கீவேர்ட்ஸ். வைல் ஃபார் அப்படின்றது கீவேர்டு. இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரெண்டும் பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்க்கணும்னா மேஜராக யூஸ் பண்ணுறது என்னன்னா டபுள் ஈக்குவல் டு வந்து ஈக்குவல்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இது கிரேட்டர் தன் ஈக்குவல் டு, லெஸ் தன் ஈக்குவல் டு, கிரேட்டர் தன், லெஸ் தன், அண்ட் நாட் ஈக்குவல் டு. அதே போல் அண்ட் ஆர் நாட்ன்றது வந்து நம்ம செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் தான் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா =5, =10, =250 கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸை அப்படியே நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். a=5ன்றதை நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ a=5 அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து நமக்கு ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இந்த கண்டிஷன் ஓகே ஆச்சுன்னா நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் ஆகும். ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 4 ட்ரூ வருது. ஏன்னா அந்த 4 கண்டிஷனுமே நமக்கு ட்ரூ தான். இப்போ சி நாட் ஈக்குவல் டு 250 செக் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் சி ஈக்குவல் டு 250 தான். அப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்னு வரணும். ஃபால்ஸ்னு வருது. இதுதான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ வைலுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கோடிங் எழுதியிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வைல் ட்ரூ பிரிண்ட் ஹை, அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த இன்டென்டேஷன் வந்து இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா C++ மாதிரி நமக்கு இந்த மாதிரி வைல் போட்டு இது பேரந்தீசஸ் ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பைத்தானில் கிடையாது. பைத்தான் வந்து இந்த பிளாக்ஸ் வைல் அப்படின்னு இருக்குன்னா இந்த வைலுக்கு கீழே எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்றத வந்து இந்த ஸ்பேஸ் தான் முடிவு பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்பேஸில் வந்து அடிக்கடி நீங்கள் ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா இது வைலில் இருக்க இது அவ்வளோவா எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்பேஸ் வந்து முடிஞ்சுன்னா அந்த லூப் வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது வந்து நான் இன்டென்ட் ரெயின்போ அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இன்டென்ட் ரெயின்போ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலையா, அதனால நமக்கு கொஞ்சம் கலராக வருது. இல்லைன்னா இந்த கலர் வந்து நமக்கு வராது. ஸோ இப்போ இந்த லூப் வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா இந்த இடத்துல ஆரம்பிக்குது, இவ்வளோ தூரம் வருது, இந்த இடத்துல முடிஞ்சு போயிடுது. இந்த மாதிரி நியூ ஸ்டேட்மெண்ட் வந்து இதுக்கு ஸ்ட்ரைட்டாக நமக்கு ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த லூப் வந்து இதுக்குள்ளே முடிஞ்சிருது அப்படின்னு அர்த்தம். பைத்தான் வந்து இந்த மாதிரி இன்டென்ட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணும். நமக்கு ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ் பேரந்தசிஸ்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கோலம் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிளாக் ஓப்பன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். நார்மலாக அப்படி ஒரு கோலம் வச்சோம் அப்படின்னாலே நமக்கு இந்த மாதிரி அடுத்த இது வந்துடும் ஆக்சுவலி. அதே மாதிரி தான் இஃபுக்கும். ஸோ இஃப்னு நம்ம இப்போ கோலம் வச்சோம்னா என்டர் தட்டாலே நெக்ஸ்ட் லைனில் தான் வரும். நம்ம கண்டிஷன் கொடுக்கல, அதனால் எரர் காணுது. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் ஆட்டோமேட்டிக்காக இன்டென்ட்டில் வரும். இந்த லைன் வந்து எரர் இல்லைன்னா, இந்த இன்டென்டேஷன் இல்லைன்னா நமக்கு எரர் காமிக்கும். இன்டென்டேஷன் எரர் காமிக்கும். ஸோ இன்டென்ட்ங்கிறது டேப் யூஸ் பண்ணலாம், இல்லை சிங்கிள் ஸ்பேஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். சிங்கிள் ஸ்பேஸ் யூஸ் பண்ணாலும் நமக்கு எரர் வராது. ஆனால் டேபே யூஸ் பண்ணுங்கள். டேப் தான் அவ்வளவு பார்க்கறதுக்கு நல்லா லுக் டீசெண்டாக இருக்கும். இப்போ நாங்கள் இதில் எதுவுமே கொடுக்கல. இந்த ப்ரோக்ராம் எல்லாம் கமெண்ட் லைனாக போயிடுச்சு. 2 லைன் தான், வைல் ட்ரூ பிரிண்ட் ஹை, அவ்வளோதான். இப்போ வைல் ட்ரூ அப்படி பிரிண்ட் ஹைன்னு கொடுத்தோம்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு எண்டே இல்லாத ஒரு லூப், எண்ட்லெஸ் லூப். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்போ ரன் பண்ணுறேன் அப்படின்னா போயிட்டே இருக்குது, இன்னும் நிற்கிறபடியே இல்லை. நம்ம எவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் போயிட்டே இருக்குது பாட்டுக்கு. நம்ம அந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அது வந்து போயிட்டே இருக்கும். இது வந்து நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றதே தெரியாத ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த வைல் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். கண்டிஷன் கொடுத்தோம் நம்ம டெர்மினேட் பண்ணிக்கலாம். ஒரு லூப் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னே நமக்கு தெரியல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். இத்தனை டைம் தான் போகணும் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும்போது நம்ம வந்து ஃபார் லூப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் தான் ஃபார், இங்கே ஒரு வேரியபிள் ஐ, இன் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் வந்து 0லேருந்து 5 வரைக்கும் நமக்கு வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அப்படி இருக்கிறப்போ பிரிண்ட் ஐ. ஸோ இந்த ஐயை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஐன்றது முதல் டைம் போகும்போது 0 ஆகும், திரும்ப ஆட்டோமேட்டிக்காக அது 1 ஆட் ஆகிக்கணும். அதுக்கப்புறம் 1 ஆகும், 1 பிரிண்ட் ஆகும், அப்புறம் 2 ஆகும், 2 பிரிண்ட் ஆகும். அப்படி இந்த மாதிரி லூப்ஸில் போயிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 1 கொடுக்கலாம். நம்ம ஸ்லைசிங்கில் பார்த்த அதே
இதுதான் இங்கேயும். அங்கே வந்து நம்ம கோலம் யூஸ் பண்ணோம், இங்கே கமா யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இது ஸ்டார்ட் இண்டெக்ஸ், இது எண்ட் இண்டெக்ஸ், இது இன்க்ரிமெண்ட். ஸோ 1ன்றது ஸ்டார்ட்டு, 50ன்றது எண்ட் இண்டெக்ஸ். 50னா 50 போகாது, 49லேயே முடிஞ்சிடும். தென் இன்க்ரிமெண்ட் வந்து 2, i ப்ளஸ் ஈக்குவல் டு 2 அந்த மாதிரி. பார்த்தீங்கன்னா 21, 23 ரெண்டாக போயிருக்கு. நம்ம இன்க்ரிமெண்ட் எவ்வளோ சேஞ்ச் பண்ணுறோமோ. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், லிஸ்ட்டில் வந்து ஃபார் லூப்ஸ் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ என்கிட்ட ஆல்ரெடி நம்ம டெவலப் பண்ண லிஸ்ட் ஒன்று இருக்குது. இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு நம்பரையும் நான் வந்து ஃபார் லூப் ஒர்க்ஸ் என்னால் அக்சஸ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் ஏ. ஏன்னா எனக்கு ஏ வந்து எவ்வளோ கவுண்டாக எவ்வளோ லூப் வந்து எத்தனை டைம் போகணும் அப்படின்றது எனக்கு தெரியாது. லென்த் ஆஃப் ஏவும் எனக்கு தெரியாது, ஏன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் லென்த் ஆஃப் ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் ஏ, இது லென்த் ஆஃப் ஏன்றது இது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிக்கணும். பிரிண்ட் ஏ ஆஃப் ஐ. ஏ ஆஃப் ஐன்றது ஃபஸ்ட் டைம் வரும்போது ஏ ஆஃப் 0, ஏ ஆஃப் 1, ஏ ஆஃப் 2, ஏ ஆஃப் 3, ஏ ஆஃப் 4 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எது வரைக்கும்னா லென்த் ஆஃப் ஏக்கு -1 வரைக்கும். ஏன்னா லென்த் ஆஃப் ஏன்றது இண்டெக்ஸில் +1 தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கடைசிக்கு முந்தின இது வரைக்கும் போயிடும். செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன கொடுத்தோமோ லிஸ்ட்டில் அதெல்லாம் வந்துடுச்சு. இதே இடத்துல நான் சி கொடுக்குறேன். சி கொடுத்தா எனக்கு சியில் இருக்க ஒவ்வொரு ஐட்டமும் வந்துடுச்சு. ஸோ இதே மெத்தடில் நம்ம ஒயில் லூப் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ண முடியும். நம்மளால் ஒயில் லூப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். என்னென்னா =0 இனிஷியல் வேல்யூ செட் பண்ணியிருக்கேன். அந்த ஐ வந்து இந்த லென்த் ஆஃப் சியோட கம்மியாக இருக்கிற வரைக்கும் பிரிண்ட் ஏ ஆஃப் ஐ, ஏ ஆஃப் 0, ஏ ஆஃப் 1 அந்த மாதிரி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் i = i+1 கொடுத்துருக்கேன். இது வந்து i = i+1ன்றதுக்கான ஷார்ட் டேர்ம் கோடு. நம்ம i++ன்னு C++ யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண முடியாது. i + = 1 அப்படின்னு தான் யூஸ் பண்ண முடியும். சாரி, நான் ஏவை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி சியை பிரிண்ட் பண்ணணும். இப்போ i = 0ன்னு கொடுத்துருக்கேன். அதனால் நம்ம 0th ஐட்டம் வந்து வருது. இதே நான் i = 2 அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு வந்து செகண்ட் ஐட்டம் வந்து வரும். அதே மாதிரி ஃபார் லூப்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 2, கொடுத்துடலாம். 2லேருந்து லென்த் ஆஃப் லிஸ்ட் வரைக்கும் போகும். அதுக்கு இதுவும் அதே தான், இதுவும் அதே தான். இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த இண்டெக்ஸ் இல்லாமலேயே நம்மளால் லிஸ்ட்டில் இருக்க ஒரு ஐட்டமும் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஃபார் ஐ இன் சி பிரிண்ட் ஐன்னு. அப்போ இந்த இடத்துல ஐன்றது என்னன்னா இந்த சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய 1 ஐ அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல ஐன்றது 1 2 3 4 வராது, 0 1 2 3 வராது. இந்த இடத்துல ஐ அப்படின்றது என்னன்னா சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் தான் ஐ. ஸோ இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி படிக்கணும். ஃபார் ஐட்டம் இன் சி பிரிண்ட் ஐட்டம். சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நம்ம வந்து வெளியில் எடுத்துகிறோம். அதை வந்து ஐட்டமில் சேவ் பண்ணியிருக்கோம். சியில் இருக்கக்கூடியது முக்கியமாக சின்றது வந்து ஒரு லிஸ்ட்டாவோ ஒரு ஸ்ட்ரிங்காவோ அல்லது வேறு ஏதாவது இந்த மாதிரி இட்டரபிள் சொன்னோம் இல்லையா, அந்த இட்டரபிளாக இருக்கணும். டிக்ஷனரியாக இருக்கலாம், டப்பிளாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் சின்றது ஒரு இட்டரபிளாக இருக்கணும். ஒருவேளை சின்றது ஒரு இன்டீஜராக இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டி கொடுக்குறேன்னு நீங்கள் 25 கொடுப்பேன்னு. ஸோ இந்த மாதிரி கொடுத்தோன்னா நமக்கு எரர் தான் காமிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு இன்டீஜர், இது வந்து இட்டரபிள் கிடையாது. பார்த்தீங்கன்னா நாட் இட்டரபிள். நமக்கு வந்து ஒரு இட்டரபிள் ஆப்ஜெக்ட் வேணும். அது லிஸ்ட்டாக இருக்கலாம், டிக்ஷனரியாக இருக்கலாம், டப்பிள்ஸாக இருக்கலாம், இது வேணாலும் இருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து இட்டரபிளாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார் ஐட்டம் இன்னும் ஒர்க் ஆகும். ஸோ இதே இது நம்ம ஸ்ட்ரிங்குக்கும் ட்ரை பண்ணலாம். இங்கே சீன்ற வேரியபிள் இல்லை, இங்கே நம்ம டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றுமே ஒரு ஐட்டம். நம்ம ஸ்லைசிங் ஆப்ரேஷனில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி 50லேருந்து நமக்கு கட் ஆகும். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் 50 இருக்குதுன்னா ஒரு லெட்டருமே ஒரு ஐட்டம் தான். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டருமே நமக்கு தனித்தனியாக பிரிண்ட் ஆயிடுச்சு.
தனித்தனியாக நம்மளால் ஆக்சஸ் பண்ணவும் முடியும். இதே நம்ம வேர்ட் பை வேர்டு எனக்கு ஒரு வேர்டும் ஒரு லைனில் வேணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அதுதான் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் டெக்ஸ்ட் டாட் ஸ்பிளிட் இந்த ஸ்பேஸ் வச்சு ஸ்பிளிட் பண்ணோம். ஸ்பிளிட் பண்ணி இந்த எக்ஸில் என்னவா ஸ்டோர் ஆகும்னா ஒரு லிஸ்ட்டாக ஸ்டோர் ஆகும். அப்போ எக்ஸ்ன்றது ஒரு லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பேஸ்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய இந்த டெக்ஸ்ட் வேர்ட் பை வேர்டாக வந்து இந்த எக்ஸில் இருக்கும். இப்போ அந்த எக்ஸில் இருக்க ஐட்டம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா வேர்ட் பை வேர்டாக நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம டெக்ஸ்ட்லேயே டேரெக்டாக போய் பண்ணோன்னா நமக்கு வந்து லெட்டராக கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணோம்னா நமக்கு வந்து வேர்டு வேர்டாக கிடைக்கும். அதே மாதிரி ஸ்ப்ளிட் லைன்ஸில் போனோம்னா நமக்கு லைன் பை லைனாக கிடைக்கும். ஓகே, ஸ்ப்ளிட் லைன்ஸில் வந்து நமக்கு அந்த எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க வரது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஸ்ப்ளிட் லைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு லிஸ்ட்டில் சேவ் பண்ணோம். அந்த லிஸ்ட்டை எடுத்து நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதே ஃபார் லூப்ஸ் மெத்தடில் நம்மளால இந்த டிக்ஷனரி ஆக்சஸ் பண்ண முடியும். டிக்ஷனரியிலே பார்த்துருப்போம் A.டாட் ஐட்டம்ஸுங்கிறது ஒரு டப்பில் வந்து நமக்கு கொடுக்கும். வரிசையாக இருக்கக்கூடிய ஒரு டப்பில் அந்த டப்பில் 2 ஐட்டம் இருக்கும். ஒன்று வந்து கீ, இன்னொரு வந்து ஐட்டம். ஸோ கீன்றது இப்போ நம்ம அன்பேக் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல 2 வேரியபிள் கொடுத்துருக்கோம். கீன்னா கீக்கு போகும், வேல்யூன்றது வேல்யூஸ் எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம தனித்தனியாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி டிக்ஷனரி எபிசோட் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த A.டாட் ஐட்டம்ஸ் வந்து எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒரு டப்பில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த டப்பில் வந்து எப்படி அன்பேக் பண்ணணும்னா 2 வேல்யூஸ் கொடுத்து அன்பேக் பண்ணலாம். ஏன்னா அது 2 டப்பிள், எக்ஸும் ஐயும் சேர்ந்து ஒரு டப்பில் சேவ் ஆகிருக்கும், ஒய்யும் ட்ரூவும் ஒரு டப்பில் சேவ் ஆகிருக்கும். அந்த டப்பில் நம்ம அன்பேக் பண்ணணும்னா நம்ம 2 வேல்யூஸ் கொடுக்கணும். இதே நம்ம மற்ற இதில் போயிட்டு நம்ம 2 வேல்யூஸ் கொடுக்க முடியாது. கொடுத்தோன்னா எரர் காமிக்கும். எரர் காமிக்குது, அன்பேக் பண்ண முடியல. இது இல்லாமல் ஃபார் லூப்பில் எனுமரேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் இப்படி கொடுத்துருக்கேன், ஃபார் ஐட்டம் இன் எனுமரேட் ஆஃப் சீன் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த எனுமரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு எனுமரேட் ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அப்படின்னா என்னென்னா இந்த சி லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து நமக்கு கவுண்ட் பண்ணும். எத்தனை ஐட்டம் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி அது ஒரு ஆப்ஜெக்டாக சேவ் பண்ணும். ஒரு டப்பிள் மாதிரி சேவ் பண்ணிடும். அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஐக்கமா ஐட்டம்னு கொடுத்துருக்கேன், இன் எனுமரேட் ஆஃப் சீன் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஸோ டிக்ஷனரியில் கொடுத்த மாதிரியே ஒரு டப்பிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன் ஐக்கமா ஐட்டம்னு. இந்த இடத்துல எனுமரேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எனுமரேட்னா என்னென்னு. அது ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட்டில் வந்து கவுண்ட் பண்ணிடும். சம்டைம்ஸ் நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு இந்த ஐயும் தேவைப்படும், இந்த லிஸ்ட்டில் இருக்க ஐட்டமும் தேவைப்படும் இல்லையா. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த எனுமரேட் ஃபங்க்ஷன் தான். நம்ம 0ல் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, நமக்கு வந்து இந்த ஐ வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும்னா இது 1ல் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 1ல் ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா போன ப்ரோக்ராம் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம ஸ்டார்ட் ஈக்குவல் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா 0ல் ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கும் இந்த லிஸ்ட் இண்டெக்ஸுக்கும் எனுமரேட்டுக்கும் லிஸ்ட் இண்டெக்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. எனுமரேட் என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்குற இந்த ஸ்டார்ட் வேல்யூ வச்சு அதை கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டும் சேர்ந்து ஒரு டப்பிள் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். அந்த டப்பில் வந்து நம்ம இங்கே அன்பேக் பண்ணியிருக்கோம். இந்த எனுமரேட் இல்லாத இன்னொரு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஜிப்பு. ஸோ ஜிப் என்ன பண்ணணும்னா 2-3 லிஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணி நமக்கு வந்து ஒரே இட்டரபிளாக கொடுக்கும். ஸோ இப்போ ஜிப் ஆஃப் ஜி கமா டி அப்படி கொடுத்தோம்னா இந்த சிஐன் டிஐன் சேர்த்து இந்த இடத்துல போட்டுக்கணும். அப்போ இந்த ஐட்டம் இந்த ஐ வந்து சியில் இருக்கக்கூடிய வேல்யூஸாகவும் இந்த ஐட்டம் வந்து டியில் இருக்கக்கூடிய வேல்யூஸாகவும் அது எடுத்துக்குவோம்.
நம்ம புரியணுன்றதை நான் நேம் சேஞ்ச் பண்ணுறேன். d value. So for c value and d value in zip of c and d. So c value வந்து இந்த c ல இருக்கக்கூடிய c வேல்யூயும் d வேல்யூன்றது இந்த d ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு d வேல்யூவும் எடுத்துட்டு நமக்கு c வேல்யூ போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் போட்டு d வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரோக்ராம் எழுதிருக்கேன். பார்க்கலாம் பிரிண்ட் ஆகுதான்னு. ஸோ இதுதான் ஜிப் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி 2 லிஸ்ட் இல்லை, நம்ம வந்து 10-15 லிஸ்ட்டு கூட ஜிப் கம்மா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, இந்த லென்த் ஆஃப் லிஸ்ட்டும் இந்த லென்த் ஆஃப் லிஸ்ட்டும் சேமாக இருக்கணும். ஓகே, இந்த ஜிப் மெத்தடில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கேன், 8வது ஐட்டம். கீழே வந்து 7 தான் இருக்குது. நம்ம ஜிப் பண்ணோம்னா இந்த ஃபார் லூப் வந்து எது கம்மியாக இருக்குதோ அதில் மட்டும்தான் இது வந்து ரன் ஆகும். ஸோ 7 டைம் தான் இது வந்து போகும், 8வது டைம் வந்து போகாது. பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுக்கு வந்து இந்த இடத்துல வேல்யூ இல்லை, அப்போ ஆரஞ்சுன்ற லூப் வந்து நமக்கு எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஸோ இதுவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இல்லாத பட்சத்தில் எது வந்து கம்மியாக இருக்குதோ அது வந்து நமக்கு வந்து அத்தனை டைம் மட்டும்தான் நமக்கு லூப்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதே ஜிப்பில் நம்ம எனுமரேட்டர் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். எனுமரேட் ஆஃப் ஜிப் ஆஃப் சி கமாண்டி அப்படின்னா, இப்போ இந்த சி வேல்யூயும் டி வேல்யூயும் ஜிப் ஆஃப் சி கமாண்டிக்கு போயிருக்கோம். அப்போ எனுமரேட்டருக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஐ வந்து எனுமரேட்டரு, சி வேல்யூன்றது ஜிப்பில் இருக்கக்கூடிய சி வேல்யூ, டி வேல்யூன்றது இந்த ஜிப்பில் இருக்கக்கூடிய டி வேல்யூ. ஐ நம்ம 4 மைனஸ் கொடுத்துருக்கேன், சி வேல்யூ டி வேல்யூ. இப்போ இது பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த ஜிப் ஆஃப் சி கமாண்டின்றது ஒரு டப்பு. அந்த டப்பில் வந்து நம்ம அன்பேக் பண்ணுறது தான் இந்த சி வேல்யூ டி வேல்யூ யூஸ் பண்ணோம். ஆனால் எனுமரேட்டரும் ஜிப்பும் பார்த்தீங்கன்னா அது செகண்ட் டப்பு. அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த ஐயும் இந்த எனுமரேட்டர் போயிடுது. இந்த சி வேல்யூ டி வேல்யூ ஒரு டப்பில் இருந்தால் மட்டும்தான் இந்த டப்பில் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஃபார் ஐக்கமாக இங்கே ஒரு டப்பிலாகவே கொடுத்துட்றேன். டப்பிலாக கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து சி வேல்யூவில் இந்த சியும் டி வேல்யூவில் வந்து டி